ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்கள் கூட ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்பவுமே விரும்பி குடிப்பாங்க. இந்த மில்க் ஷேக் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கேரட் மில்க் ஷேக் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கான அளவு தான் செய்ய போகிறேன். நல்லா ஒரு 3 கேரட் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவாமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே அரைப்படாது. இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அரைப்படும், நல்லா நைஸாக கிடைக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 கேரட்டை நல்லா துருவிட்டோம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது கூடவே ஒரு 7-8 பாதாம், ஒரு 5 முந்திரியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி சேர்க்கும்போது ரொம்பவுமே சுவையாகவும் கூடுதல் சத்தாகவும் இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவு வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ண பாருங்கள். நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம், பனங்கற்கண்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க பெரியவங்க வரையுமே வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் ஒரு 200 ml பால். அதில் இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த திப்பியாக இருக்காது. இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாகவும், அதே சமயத்தில் இது கேரட் மில்க் ஷேக் தான்றது தெரியாமையும் போயிடும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம அத்தனையும் சேர்த்துட்டோம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கேரட்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு. மீதி பாலும் சேர்த்து அடிச்சிக்கலாம். நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் இது கூடவே ஒரு 3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சில்னஸ்க்காக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது சேர்க்கும்போது ஒரு சில்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சேர்க்காமையும் கொடுக்கலாம். ஏன்னா பாலே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது தான், அதுவுமே சில்னஸாக தான் இருக்கும். இதை நான் டெக்கர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. அதுக்காக கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி குடிக்கலாம். நிறைய வீட்டில் குழந்தைங்க கேரட் பீட்ரூட் பொரியல்னால் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுக்கும்போது இது கேரட் தான் தெரியாமல் அவங்க எடுத்துப்பாங்க, ரொம்பவுமே விரும்பியும் குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே சமயம் அடுத்த வீடியோ போடலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்ததாக எந்த மாதிரி வீடியோ கொடுக்கலான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.